திமுகவுக்கு 32%, அண்ணா திமுக கூட்டணிக்கு 30%, தாவேகாவுக்கு 26.8, அதான் 27%. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் 3வது இடத்துலதான் தாவேகா வாக்கு சதவீதத்துல இருக்குது. ஆனா என்ன அதிர்ச்சிகரமான தகவல்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலை கூட சந்திக்காத சூழ்நிலையில் 26-27%னா இன்னும் தேர்தலுக்கு 10 மாதங்கள் இருக்குதுன்னு சொன்னா அவர் இன்னும் களத்திலேயே வந்து களமாடவே இல்லை மக்கள் கிட்ட. இதெல்லாம் வந்தா இந்த 26 என்பது 56 ஆகும், 52 ஆகும். ஆக முதன்மை சக்தியாக விஜய் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதை கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்ட அந்த மோரிஸ் மீடியா ஒப்பீனியன் போல சொல்லியிருக்கு. இதுல இன்னொன்னு மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். அதாவது முதலமைச்சர் ஓட் பர்சன்டேஜ் இப்ப நான் சொன்னேன், முதலமைச்சரா நீங்க யார வர விரும்புறீங்கன்றதுதான் ரொம்ப பயங்கரமான விஷயம். பாருங்க, இப்போதைய முதல்வர் ஏற்கனவே ஆட்சியில இருக்கிறவர் மட்டும் இல்ல, இருந்த கட்சி 75 வருஷம் பாரம்பரியம் உள்ள கட்சி. அதனுடைய தலைவர் ஸ்டாலின் வந்து 20.13, அதாவது 20% ஆட்கள் தான் அவர் அடுத்து முதல்வரா வரணும்ன்றா விரும்புறாங்க. ரெண்டாவது யாருன்னா எடப்பாடி. அவர் ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தவர், 50 வருஷம் பாரம்பரியம் உள்ள அதிமுக. அவருக்கு வந்து இவரை விட 3% அதிகமா விரும்பி இருக்காங்க, 23%. அதாவது மக்கள் ஆதரவு ஓட் பர்சன்டேஜ் வாக்கு சதவீதத்துக்கும் இந்த முதலமைச்சரா நீங்க வரணும்ன்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதை தான் சுட்டி காட்ட விரும்புறேன். புரியுது. 3வது இடத்துல இருந்த தாவேகா 27%ஓட வாக்கு சதவீதத்துல முதலமைச்சர்ல முதல் இடத்துல வருது. நீங்க இத பாருங்க. அதாவது மக்கள் விரும்புறது இங்கதான் இருக்குங்கிறீங்க. இல்ல, தாவேகா கட்சிக்கு மக்கள் கிட்ட இருக்கிற ஆதரவை விட கூடுதலான ஆதரவு விஜய்க்கு இருக்கு. பார்ட்டின்றதை விட விஜய் நல்ல மனுஷன், வரட்டும், மாற்றம் வரணும்னு. அப்ப 2வது இடத்துல முதலமைச்சர் யார் விரும்புறாங்கன்னா எடப்பாடி வரணும்னு மக்கள் 23.68. புரியுது சார். அப்போ எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்குமே 4% வித்தியாசம் இருக்கு. புரியுது. ஆனா என்ன, நம்ம தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசிட்டு இருக்காங்க, இவரை வந்து தன்னிகர் அல்ல தலைவர் ஸ்டாலின்ட்டுக்கிறாங்க. ஆனா மக்கள் என்ன கருத்தை சொல்லி இருக்காங்க, 3வது இடத்தை தான் அவர் கொடுத்திருக்காங்க. 2வது இடம் எடப்பாடி, முதலிடம் விஜய்க்கு கிடைச்சிருக்கு. அதாவது 27.81.